இது கதையல்ல, நிஜம். தரங்கம்பாடி என்ற மீனவ கிராமத்திலிருந்து இலக்கும் லட்சியமும் இன்றி பயணத்தை தொடர்ந்த ஒரு மாணவனுக்கு திருப்பு முனையாய் அமைந்த செம்போடை ஆர்வி பாலிடெக்னிக் கல்லூரி. அவரின் தனித்துவமான பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு. வணக்கம், என் பேர் முத்துவேல். நான் தரங்கம்பாடியிலேருந்து, தரங்கம்பாடி என் சொந்த ஊர். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 10th படிச்சுட்டு ஒரு 7 வருஷம் நான் மீன் பிடிக்க போயிட்டேன். அதுக்கடுத்தது படிக்கலான்னு ஆசைப்பட்டு ப்ரைவேட் ஐடியில் டீசல் மெக்கானிக் சேர்ந்துருந்தேன். டீசல் மெக்கானிக் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப் சொன்னார், நீங்கள் பாலிடெக்னிக் படிக்கலாம்னாரு. நானும் நிறையா பாலிடெக்னிக்கில் போய் கேட்டேன். எல்லாம் டொனேஷன்லாம் அதிகமாக இருந்தது. அப்புறம் அந்த டைம் நியூ ஆரம்பித்தேன். ஆர்வி பாலிடெக்னிக்கில் 2005 நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி பாலிடெக்னிக்கில் சீட்டு கிடச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாஸ்டலில் தங்கி 3 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதில் 2005-6 ஃபஸ்ட் இயரில் காலேஜ் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன். அதுக்கடுத்து தொடர்ந்து டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நிறையா சப்ஜெக்டில் 100 எடுத்திருந்தேன். அதனால் எனக்கு செம்போடை பாலிடெக்னிக்கில் படித்ததுனால எனக்கு டிவிஎஸில் உடனே வேலை கிடச்சிது. டிவிஎஸில் நல்ல போஸ்டிங்கில் இருந்தேன். அதுக்கடுத்து அங்கேருந்து மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஏஎம்இன்னு சொல்லிட்டு NITயில் திருச்சி NIT டைப் பண்ணி ஏஎம்இ படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் ப்ரைவேட்டில் ஒரு காலேஜில் ப்ரின்ஸிபலாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்புறம் எம்டெக்கும் படித்தேன். எம்டெக் படிச்சுட்டு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் பாலிடெக்னிக்கில் வசந்தமுருகா பாலிடெக்னிக்கில் லெக்சராக ஒர்க் பண்ணேன். கவர்மெண்ட் போஸ்டிங் ஒரு 4 எக்ஸாம் மட்டும் எழுதி பாஸ் பண்ணியிருந்தேன். அதில் மோட்டர் இன்ஸ்பெக்டரு, ரயில்வே எக்ஸாமு, அப்புறம் ஐடி லெக்சரரு, அதுக்கடுத்தது குரூப் 3 பாஸ் பண்ணேன். அதில் ஐடி எக்ஸாம் போஸ்ட்டில் டாப் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் வந்ததுனால எனக்கு கவர்மெண்ட் ஐடியில் கவர்மெண்ட் லெக்சரர் போஸ்ட்டு எனக்கு கிடச்சிது. இப்போ எனக்கு நிறைய சம்பளத்தில் நான் அப்போதைக்கு அந்த பாலிடெக்னிக் மட்டும் மெக்கானிக்கல் படிக்கல அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இப்போ நான் கரண்ட்லி கவர்மெண்ட் வந்துட்ட பிறகு PhD NITயில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி PhD ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் கிட்ட முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. எனக்கு பேஸ் ஒரு டெக்னிக்கலில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம் எனக்கு ஆர்வி பாலிடெக்னிக் தான். அதை நான் எப்போதுமே அதை நன்றி விசுவாசமாக இருப்பேன். இப்போ உள்ள தலைமுறையில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் எல்லாருக்குமே நான் ஏற்கனவே படித்த மாணவர்ன்ற ஒரு முறையில் நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா நீங்கள் எல்லாருமே படிக்கிறத மேலோட்டமாக படிக்காமல் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுன்ற ஒரு ரொம்ப உள்ளார்ந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுற எதுவுமே ஒரு லட்சியம் இல்லாமல் மேலோட்டமாக படிச்சிங்க அப்படின்னா அந்த படிப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு பயன் தராத போயிடும். உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய வில்லேஜு, நீங்கள் அதுக்கடுத்தது மாவட்டம், மாநிலம், அதுக்கடுத்து இந்தியா, அந்த இந்தியாவே உலகமே போட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கல்வி தரத்தை ரொம்ப அதிகமாக முன்னேற்றிக்கணும். அதுக்கு ஒரு நாள் நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கான ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய அளவுக்கு முன்னேற முடியும். அது நான் ஒரு 7 வருஷம் படிப்பை விட்டுட்டு 10th படித்து ஸ்டார்ட் பண்ண என்னாலேயே இன்றைக்கி PhD படிக்க முடியுது, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் வர முடியுது அப்படின்னா நீங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலரில் படிக்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை மாற்றத்தை உருவாக்க முடியும். இதுக்கு ஆசிரியரும் அவங்களுக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்ஸும் தேவை. நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்க நீங்களும் மாணவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வர்ற ஆசிரியர்களும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணணுமோ மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணுங்கள். தேங்க்யூ.